சொல்ல போனா ஒரு விமர்சகரா இருக்கிறது ரொம்பவே ஈஸி தான். குறை கண்டுபிடிக்கிறது கஷ்டமா என்ன? நான் நீன்னு போட்டி போட்டுக்கிட்டு எத்தனையோ பேர் லைன்ல தான் நிக்கிறாங்களே இன்னைக்கு ஸ்டார் ஆகிறதுக்கு. அடுத்தவங்களை பத்தி எழுதி கிழிக்கிறது தான் எங்களுக்கு ஐஸ்கிரீம் சாப்பிடுற மாதிரி ஆச்சு. அந்த அல்ப சந்தோஷத்துல குளிர் காயும் போது நாங்க ஒரு விஷயத்தை மறந்து போயிடுறோம். வாழ்க்கையில நாம சாதாரணன்னு நினைக்கிற நிறைய விஷயங்கள் உண்மையிலேயே அவ்வளவு சாதாரணமா இருக்கிறது இல்ல. ஈஸியா இருக்கிற எங்க வேலைகள்லயும் சில கஷ்டங்கள் இருக்கு. முக்கியமா புதுமையான ஒரு விஷயத்தை சந்திக்கிறப்போ. புதுமையை நாம என்னைக்குதான் வரவேற்றிருக்கோம். புது சிந்தனைகள், புது ஆட்கள், ஏன் புது நண்பர்கள் கூட. இதே மாதிரிதான் நேத்து ராத்திரி ஒரு புதுமை என்ன அசத்திருச்சு. மொத்தத்துல புதுமைக்கு ஒரு புது வடிவம். அந்த அற்புதமான அனுபவத்துக்கு அப்புறம் சமையலுங்கிற வார்த்தைக்கே நான் ஒரு புது அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிட்டேன். ஆமா, அதோட முழுமையான அர்த்தம் எவரேனும் சமைக்கலாம்னு அன்னைக்கு கூஸ்தோ சொன்னத இத்தனை நாள் கழிச்சு நான் இன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டேன். அவரு சொன்ன அந்த 2 வரிக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய அர்த்தம் இருக்கு. ஒரு கலைஞன் எப்போ எங்கிருந்து வேணும்னாலும் வரலாம். அந்த கலைஞன் வந்ததுக்கு அப்புறம்தான் அந்த கலையே கலகட்டும். இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு கலைஞன் தான் கூஸ்தோவோட கிச்சனுக்கே ஒரு புது பொலிவை கொடுத்திருக்கான். இந்த ஈகோவை பொறுத்த வரைக்கும் பிரான்ஸ் முழுக்க தேடினாலும் அப்பேற்பட்ட ஒரு ஷெஃப் கிடைக்கவே மாட்டான். நான் மறுபடியும் கூஸ்தோஸ்க்கு போவேன் ருசிச்சு சாப்பிடுறதுக்கு.